அப்புறம் இது பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. கதிர் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. நான் பார்த்துக்கிறேன் என்ன ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஸோ கதிர் வந்து வண்டிய ஆஃப் பண்ணிடுறாரு. திருப்பி ஸ்டார்ட் எடுத்து எடுத்து பார்க்குறாங்க. வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஹலோ என்ன ப்ரோ என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்ல வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. நீங்க வந்து கஸ்டமர் உங்ககிட்ட கேட்கக்கூடாது. இருந்தாலும் வேற வழி இல்லாம நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ப்ரோ என்ன அப்படிங்கிறாங்க. பேட்டரி வந்து ப்ராப்ளம் போல இருக்கு. அதனால ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வண்டி கொஞ்சம் தள்ளினா போதும் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஓ! உங்கள ஓட்ட வண்டியில ஏறுனதுக்கு எங்களுக்கு வந்து இந்த இது வேலை வேறயா? அப்படின்னு இன்னொரு பையன் கேட்குறான். டேய் டேய் நம்மளுக்கு அந்த வேலை முக்கியம் இல்லடா. நம்மளுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு மதுரையில. அத முடிப்போம்டா. வா கார் தானே தள்ளணும். வாடா வா சிவா நம்ம போய் தள்ளுவோம் அப்படின்ட்டு கார தள்ளுறாங்க. கார் தள்ளிட்டு இருக்கும்போது கதிர் வந்து அந்த கார ஸ்டார்ட் பண்ணிட்டு சல்லுன்னு எடுத்துட்டு போயிறாரு. டேய் டேய் நில்றான்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. கேட்கவே இல்ல. ஸோ அவங்கடுத்து கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஃபோன்லாம் போட்டு பேசுறா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபோன்ல வந்து ட்ரிப் எல்லாம் கேன்சல் சொல்லி வந்து இந்த மாரி ஏமாத்திருக்காய்ங்க. நல்ல வேளை இவங்கிட்ட வந்து என்ன காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கார எல்லாம் கொண்டு போறாங்க. அப்ப நைட் ஆயிருது, இருட்டிருது. ஸோ ஒரு வீட்டுக்கிட்ட அந்த பொண்ணோட வீட்டுக்கிட்டக்கே போயிறாங்க.